ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಕರ್ತನಾದಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நீங்கள் வந்த பலனை தேவன் உங்களுக்கு அருள்வாராக. ನೀವು ಬಂದಿರುವಂತಹ ಫಲವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. அதிகாலையில் எழுந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿರುತ್ತೀರಿ. ஒரு நாள் உங்கள் பிரயாசங்கள் வீண் போவதில்லை. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அதனால தேவ சமூகத்தில் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ಆದ್ರಿಂದ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வாஞ்சையோடு வருகிற தேவன் பேசுகிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಯಕೆಯಿಂದ ಕೂಡಿ ಬರುವಂತವರ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. தேவனுடைய வாக்கியக்காக நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಸುಂದರವಾದ ಸಂದರ್ಭಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ವಂದಿಸ್ತೇವೆ. இந்த அதிகாலை வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு கூட நீர் கண்டு இருக்கிறீர் ராஜா. ದೇವರೇ, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಕಂಡಿದ್ದಿ. ஒவ்வொரு நிலைமையில வந்திருக்கிறார்கள் சுவாமி. ದೇವರೇ, ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆದ ಬಂದಿದ್ದಾರೆ. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகபடி நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿರೋದ್ರಿಂದ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்பொழுது ராஜா எங்களை மூடி மறைத்து நீ மாத்திர வெளிப்படும் ஆண்டவரே. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. ಯೇಸುವಿನ ಜಪಿಗಳು ಪಿತಾವೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நம்முடைய தேவன் நம்மை எப்பொழுதும் வழி நடத்துகிறவராகவே காணப்படுகிறார். ನಮ್ಮ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವಂತ ದೇವರಾಗಿಯೇ ಇರ್ತಾನೆ. அவருடைய டைரக்ஷன்கள்லாம் பார்த்தீங்களா, நம்மளை வழி நடத்தி ரொம்ப ஆச்சரியவிதமான வழி நடத்துகிறார். ಅವರು ಮಾರ್ಗದರ್ಶನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡ್ತಾನೆ. வேதம் என்ன சொல்கிறது? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳ್ತದೆ? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 24ನೇ ವಚನ. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழி அறிந்து கொள்வது எப்படி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಮನುಷ್ಯನಿಗೆ ಗತಿಯನ್ನು ಏರ್ಪಡಿಸುವನು ಯೆಹೋವನೇ ಆಗಿರುವಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಂಡಾನು? எல்லா வழிகளையும் தேவன் தான் தீர்மானிக்கிறார். ಎಲ್ಲಾ ಮಾರ್ಗವನ್ನು ದೇವರೇ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾನೆ. அதிலிருந்து நம்ம வழி விலகி போவோம் என்றால் பிரச்சனைகள் நமக்கு தான் வருகிறது. ಅದರಿಂದ ನಾವು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವುದಾದರೆ ಅದರ ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಆದು ಬರುತ್ತದೆ. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் பகிர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாரு. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக அவர் வண்டியில் ஒரு ஊழியத்தை முடித்து கொண்டு போய் கொண்டிருந்தாராம். ಒಂದು ದೇವ ಸೇವಕರು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ರು. அவர் ரைட்டில் திரும்பணுமா, அந்த சிட்டியில் ரைட்டில் போகணும்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி ரைட்டில் திரும்புறதுக்காக தன் வண்டியை போய் கொண்டு இருக்கிறார். ಅವರು ಬಲಕ್ಕೆ ತಿರುಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತಮ್ಮ ವಾಹನವನ್ನು ಬಲಕ್ಕೆ ತಿರುಗಿಸ್ತಾ ಇದ್ರು. ஆண்டவர் சொன்னாரா, டேக் ಎ ಲೆಫ್ಟ್ ಟರ್ನ್, நீ இடப்பக்கமாக திரும்பு. ದೇವರು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದ್ರು, ನೀನು ಎಡಕ್ಕೆ ತಿರುಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆண்டவரே, நான் வலது பக்கம் போனா சீக்கிரம் போயிடுவேனே, ನಾನು ಬಲಕ್ಕೆ ತಿರುಗುವುದಾದರೆ ಬೇಗ ಹಾದು ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ, இடது பக்கமாக திரும்ப சொல்லுகிறீரே, நீ சொல்லுகிறபடி செய்கிறேன் என்று சொல்லி லெஃப்ட்ல திரும்பி போய் கொண்டிருந்தாராம். ನೀನು ಎಡಕ್ಕೆ ತಿರುಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಎಡಕ್ಕೆ ತಿರುಗಿ ಹೋದರು. கொஞ்ச தூரம் போறதுல பார்த்தா ஒரு வண்டி நின்று இருக்குது. ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿ ನೋಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಹನ ಬಂದು ನಿಂತಿದೆ. ஒரு மனுஷன் விழுந்து கிடக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. அவன் அடிபட்டு விழுந்த மாதிரி தெரியல. ಆತನು ಏನೋ ಹೊಡೆತವನ್ನು ತಿಂದು ಬಿದ್ದ ಹಾಗೆ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇಲ್ಲ. ಸತ್ತವನ போல விழுந்து கிடக்குறான். ಅವನು ಸತ್ತವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. பெறல்றான், அப்படியே உருள்றான். ಆತನು ಹಾಗೆ ಉರುಳಾಡ್ತಾನೆ. இவர் வண்டியை நிக்க வச்சுட்டு அவனுக்கு என்ன நடந்தது சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். ಅವರು ವಾಹನವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಲಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ஏன்பா இப்படி படுத்துருக்கு, ஏன் இப்படி உனக்கு என்ன ஆச்சு, ಯಾಕಪ್ಪ ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಿ, ನಿನಗೇನಾಯ್ತು? அந்த மனுஷன் சொன்னானா, உன் வேலையை பார்த்து நீ போ. ಆ ಮನುಷ್ಯನು ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ನೀನು ಹೋಗು. எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் உனக்கு தெரியாது. ನನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟಗಳು ಸಂಕಟಗಳು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் ஒரு நோக்கத்தோடு இங்க வந்துக்கிறேன், அதை தடை பண்ணாத, நீ போயிடு, உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ದಯಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಬೇಡ, ನೀನು ಹೊರಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆண்டவர் சொல்றாரா, நீ அவங்களோட பேசு, விட்டு ದೇವರು ಹೇಳಿದರು, ನೀನು ಆತನ ಸಂಗಡವಾಗಿ ನೀನು ಮಾತನಾಡು. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேச ஆரம்பிச்சான். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ அவனுக்கு ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. எழுந்த துயரத்தையும் துக்கத்தையும் அவனுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சு. ಅವನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವೇದನೆಯನ್ನು ದುಃಖವನ್ನು ಆತನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋದ್ರು. இப்பொழுது நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ಈಗ ನಾನು ಜೀವಿಸಿಯೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நான் ஒரு குடிகாரன் தான்.
ನಾನೊಬ್ಬ ಕುಡುಕನಾಗಿದ್ದೇನೆ, இதுலேருந்து என்ன விடுபட வாய்ப்பு இல்லை. ಇದರಿಂದ ನಾನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನನಗೆ ಯಾವುದೇ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. இந்த பில்டிங்கில் 5வது மாடியில் ஏறி ஏன்னா அதுக்கு அப்போ தான் கட்டிட்டுக்கிறாங்களாம் அந்த வீடு. ಈ ಬ- ಈ ಈ ಕಟ್ಟಡದಲ್ಲಿ 5ನೇ ಅಂತಸ್ತಿನಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನ ಈಗ அது ಇವಾಗ புதிதாக ಅದಕ್ಕೆ ಹೊಸದಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಇರುವಂತ ಕಟ್ಟಡ. அது மேலே ஏறி விழுறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன், அதை தடை பண்ணாத நீ போயிடு அப்படின்னு சொன்னேன். ಅದರ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬೀಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಆದು ಬಂದಿದ್ದೇನೆ, ಅದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. உடனே அவர் வந்து இல்லப்பா உனக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்காக பரிதபிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪರಿತಪಿಸೋದು ಅಂತ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ, அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒரு கொடு வாழ்க்கையில ಅವರಿಗೆ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು என்று சொல்லி பேச ஆரம்பித்தான். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அவனை ஒத்துக்கினான். ಆತನು ಒಪ್ಪಿಕೊಂಡನು. என்ன பண்ணா, சரி ரொம்ப குடிச்சிட்டு இருக்கிறியே, நான் என் வண்டியில் வா, வண்டி இங்கே நிற்க வச்சு நான் உங்கள் வீட்டுக்கு விட்டுறேன்னு சொன்னாரான். ನೀನು ಬಹಳವಾಗಿ ಕುಡಿದಿದ್ಯಾ, ನೀನು ನನ್ನ ವಾಹನದಲ್ಲಿ ಬಾ, ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவன் சொன்னான் இல்லை நான் வண்டி ஓட்டுவேன் சொல்லி அவன் எப்படியோ நல்லா அந்த அவர் விடுற மாதிரி இல்லை, நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் வரேன் கூடவே. ಇಲ್ಲ ನಾನು ಹೇಗೋ ಓಡಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. ಆದರೂ ಕೂಡ ನೀನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೇರುವವರೆಗೂ ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅವರು என் வண்டியில் நான் உன்னை ஃபாலோ பண்ணே வரேன், ನನ್ನ ವಾಹನದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿಯೇ ಬರುತ್ತೇನೆ, நீ வண்டியில் ஓட்டு என்று சொல்லி ನಿನ್ನ ವಾಹನ ನೀನು ಮುಂದೆ ಓಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஓட்டிக்கொண்டே போனான். ಅವರು ಹಾಗೆ ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋದ್ರು. அந்த அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே ಅವನ ಮನೆಯ ಹತ್ತಿರ ಬಂದ ತಕ್ಷಣ வண்டியை நிற்க வச்சுட்டு ವಾಹನವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ, இந்த பக்கம் தான் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் என் வீடு, நான் போயிடுறேன். ಇನ್ನು ಅರ್ಧ ಕಿಲೋಮೀಟರ್ ಮಾತ್ರವೇ ನನ್ನ ಮನೆ, ನಾನು ಹೋಗಿ ಬಿಡ್ತೇನೆ. அவர் என்ன பண்ணாரு, அந்த சமயத்தில் என்ன பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಆತನ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು, அவருக்கு பயம் எங்கன்னா திரும்ப போய் என்ன பண்ணி போறானான்ற ஒரு டவுட். ಅವರಿಗೆ ಒಂದು ಭಯ, ಮತ್ತೆ ಇವನು ಹೋಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, இல்லையா நான் போயிடுறேன் வீட்டுக்கு, நீ கவலைப்படாதீங்க, ಇಲ್ಲಯ್ಯ ಪರವಾಗಿಲ್ಲ, ಭಯಪಡಬೇಡ್ರಿ, ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಮನೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. சரிங்க உன் நம்பரை கொடுத்துக்கிறீங்க, நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ನೀವು ನಂಬರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ನಾಳೆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಫೋನ್ நம்ம ಮಾಡ್ತೇನೆ, இந்த இடத்துல சந்திக்கலாம், இந்த இடத்துல சந்திக்கலாம் ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಸಂಧಿಸೋಣ என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு தான் அந்த மனுஷன் வண்டி ஸ்டார்ட் பண்ணார். இவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவரே அவனை பாதுகாத்துக்கொள்ள சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ವಾಹನವನ್ನು ಚಾಲನೆ ಮಾಡಿಕೊಂಡು, ಅವರು ವಾಹನ ಚಾಲನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋದ್ರು. ಇವರು ದೇವರ ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೀನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ನಡೆಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಹೋದ್ರು. அந்த நடு ராத்திரி நிறைவில் அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறார். ರಾತ್ರಿಯ ಜಾವದಲ್ಲಿ ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸೇವಕರು ஆண்டவரே அவனை நீர் பாதுகாத்துக்கொள்ள எப்படியாவது ரட்சியும், ದೇವರೇ ಅವರನ್ನು ಹೇಗಾದರೂ ರಕ್ಷಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. படுத்து அடுத்த நாள் ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಮರು ದಿವಸದಲ್ಲಿ ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணிக்கிறார். ಅವರಿಗೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಅವರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. உயிரோடு இருக்கிறானா இல்லையா, ಅವನು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾನೋ ಇಲ್ಲವೋ, அவன் ஃபோன் எடுத்துக்கிறான். ಅವನು ಫೋನ್ ತೆಗೆದಿದ್ದಾನೆ. ஞாபகம் இருக்குதாயா நைட்டு நடந்துச்சு, ஆமாம் ஞாபகம் இருக்குது, நீங்கள் தான் வந்து விட்டீங்களே, வீட்டுக்கு போயிட்டீங்களா, இல்லை நீங்கள் போனப்போ நீங்கள் போயிட்டீங்க, நான் திரும்ப விழுந்துட்டேன் வண்டியில் இருந்து. ಅವರು ನಾವು ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ, ನೆನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದೆವು, ನೀವು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ, ಇಲ್ಲ ನೀವು ಹೋದ್ರಿ, ಅನಂತರವಾಗಿ ನಾನು ವಾಹನದಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟೆ, ஆனால் நீங்கள் திரும்ப வந்தீங்க, ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ನೀವು ಬಂದ್ರಿ, என்னை கரங்களை பிடிச்சி ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು எங்கள் வீட்டுக்கு வாசப்படியில் விட்டுட்டு போயிட்டீங்க. ನನ್ನ ಮನೆಯ ಬಾಗಿಲಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರಿ. ஆனால் இவர் போகல அந்த இடத்துக்கு. ಆದ್ರೆ ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? அவர் போகல அந்த இடத்துல, அவர் வீட்டுக்கு போயிட்டார் அந்த ஊழியக்காரர். ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವ್ರ ಮಾರ್ಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವಕರು ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சான். ಆಗವೇ ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು, ஆண்டவரே ದೇವರೇ, நீர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுத்ததுனால, ನೀನು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳಿಗೆ ನಾನು ಕಿವಿಗೊಟ್ಟದ್ರಿಂದ அந்த ஆத்மாவை நீ ரட்சித்து கொண்டீர். ದೇವರೇ, ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ನೀನು ರಕ್ಷಿಸಿಕೊಂಡಿ. அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. ಅವರಿಬ್ಬರು ಸಂಧಿಸಿದರು. அப்ப அவன் சொன்னான், நீங்க தாயா வந்தீங்க, என்னை கரங்களை பிடிச்சிட்டு போய் விட்டீங்க, ನೀವೇ ಬಂದು ನನ್ನ ಕರ ಹಿಡಿದು ನೀವು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ರಿ. உடனே அது நான் வரலப்பான்னு சொன்னா எங்க பயந்துருவானோன்னு சொல்லி ತಕ್ಷಣವಾಗಿ ನಾನು ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಭಯಪಟ್ಟು ಬಿಡ್ತಾನೆ. அவனோட உறவை வளர்த்து ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು அவனுக்காக ஜெபம் பண்ணி ಅವನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ ஆண்டவர் பிள்ளையாக மாறினார். ದೇವರ ಮಗುವಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಟ್ಟನು. கொஞ்ச நாள்ல அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வந்தாங்க. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹಿಂದಿರುಗಿ ಬಂದರು. முழு குடும்பமும் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திக் கொண்டு ಸಂಪೂರ್ಣವಾದ ಕುಟುಂಬವು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. பாருங்க, அந்த நம்ம சமயத்துல அநேக வேளையில நம்ம இது தவறு விடுறோம் இல்லைங்களா? நம்ம கூட தவறு விடுறோம். ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಪ್ಪಾಗಿರ್ತೇವಲ್ವಾ? யாராவது காசு கேட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், ಯಾರಾದರೂ ಹಣವನ್ನು ಕೇಳಿ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, உதவி கேஸுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಹಾಯವನ್ನು ಕೇಳಿ ಬರುವಾಗ
ஃபர்ஸ்ட் உள்ளத்துல ஒரு நல்ல உள்ள வரும் நம்மளுக்கு. என்ன வரும்? நல்ல எண்ணம் வரும். ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರ್ತದೆ ನಮಗೆ. ஆனா சடனா பாத்தீங்கன்னா நம்ம டிசிஷனை மாத்திக்குவோம் நம்ம. ತಕ್ಷಣವಾಗಿ ನಮ್ಮ ನಿರ್ಧಾರವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதை மாத்திக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மனிதரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ಅನಂತರವಾಗಿ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೋ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗೋದೇ ಇಲ್ಲ. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பழிகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறவோடு கூட பேசுகிறார், அவளை வழி நடத்துகிறார். ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? ಜನங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக, ಜನರನ್ನು ಹೇಗಾದರೂ ಆದಾಯ ಪಡಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ, நாசத்தில் அவர்கள் போகாதபடி, ಅವರು ನಾಶಕ್ಕೆ ಹಾದು ಹೋಗದ ಹಾಗೆ தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். ದೇವರು ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ஏசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೆಶಾಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀವು ಬಲಕ್ಕಾಗಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಮಾರ್ಗ, ಇದರಲ್ಲೇ ನಡೀರಿ ಎಂದು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಆಡುವ ಮಾತು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಿಗೆ ಬೀಳುವುದು. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊழியக்காரங்க அதுதான் நடந்துச்சு. நீ இதுல ரைட்ல போகாதப்பா, லெஃப்ட்ல போன்னு சொன்னாங்க. ಆ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಅದೇ ನಡೆಯಿತು, ನೀವು ಬಲಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ, ನೀನು ಎಡಕ್ಕೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனிதர்களுக்கு தேவன் இதை செய்கிறார். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அவர்கள் நாசத்துக்கு போகாதபடி நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக, ಅವರು ನಾಶಕ್ಕೆ ಹೋಗದ ಹಾಗೆ ಅವರು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು இல்ல ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ, சில பேர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக ಕೆಲವರನ್ನು ಆದಾಯ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ஸ்பெசிபிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. ಆ ಒಂದು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಆಗಿ ಇದೇ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. இப்ப நடக்குதா? இப்போ நடக்குது. ಈಗ ನಡೆಯುತ್ತದಾ? ಅದು ಇವಾಗಲೂ ನಡೆಯುತ್ತದೆ. நீங்க ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, ನೀವು ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತೀರಾ, அங்க போனோம் இங்க போனோம் பிளான் போட்டிருப்பீங்க, ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಇಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀರಾ. திடீர்னு பார்த்து ஆண்டவர் பிளானவே மாத்திடுவார். ಆ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ದಿಟ್ಟವನ್ನೇ ಅಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. ஏன்னா அந்த இடத்துல அவருடைய பிளானை நிறைவேற்றும்படியாக தேவன் நமக்கு உபயோகப்படுத்துகிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಆತನು ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಅದನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூಯಾ. அதுதான் பாருங்க, வழி நடங்க, இது வலப்புறம் இடது போகும்போது வழி இதுவே, இதுல நடுவுகள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்ல வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ನೀವು ಬಲಕ್ಕಾಗಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಮಾರ್ಗ, ಇದರಲ್ಲಿ ನಡೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಶಬ್ದವು ನಿಮಗೆ ಕೇಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಅನೇಕ வார்த்தைகள் நம்ம காதுல கேட்டுன்னு தான் இருக்கிறோம். ಅನೇಕ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. ஆனால் ஆண்டவர் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும்போது தான், ಆದ್ರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அநேக நன்மைகளை நாம் காண முடியும். ನಾವು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಾಣೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அநேக மக்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ಅನೇಕ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಆದಾಯ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. அதனால நம்ம செவிகளை எப்பொழுது திறந்து வைத்திருக்க வேண்டும். ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿರಬೇಕು. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, யாரெல்லாம் அப்படி அலர்ட் ஆகுறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ತಾರೋ அவர்கள் தான் தேவனால் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார்கள். ಅವರು ಮಾತ್ರವೇ ದೇವರಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக வழி நடத்துகிறார் ஆண்டவர். ದೇವರು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಗ ನಡೆಸುತ್ತಾನೆ. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகார், ಆಗಾರಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவ என்ன பண்றா? ಆಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ? இவளை விட்டு அந்த எஜமானி அம்மா விட்டு ஓடி போறாவோ. ಆ ಯಜಮಾನಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆಕೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. எதுக்கு போறா? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗುತ್ತಾಳೆ? அவள் நம்ம செய்யற கொடுமையை தாங்க முடியாதபடி, ಆ ಯಜಮಾನಿ ಕೊಡುವತಕ್ಕಂತ ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಲಾರದೆ சாராள் தான் அவளை தேர்ந்தெடுத்தாங்க. ಯಜಮಾನಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾರಳೆ ಆಕೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಳು. ஆனாலும் கூட அவளுடைய இந்த அம்மா பொண்ணுடைய ஆட்டிடியூட்னால ப்ராப்ளம் ஆகி என்ன பண்றாங்க, இவளிருந்து வெளியே அனுப்பிவிடு, ரொம்ப கொடுமையாக நடத்தும் போது ಆಕೆ ಆ ನಡವಳಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಹಳ ಗೌರವವಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ உடனே அவ வனாந்தரத்துல ஓடுறா பாருங்க. ತಕ್ಷಣವಾಗಿ ಆಕೆ ಕಾಡಿನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾಳೆ. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாக ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியில் அருகே இருக்கிற நீருண்டைகளை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சாரியாக சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கி இரு என்று சொன்னாள். ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಅವಳು ಮರಳು ಕಾಡಿನಲ್ಲಿ ಶೂರಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೊರತೆಯ ಹತ್ತಿರ ಇರುವಾಗ ಯೆಹೋವನ ದೂತನು ಅವಳನ್ನು ಕಂಡು, ಸಾರಳದ ದಾಸಿಯಾದ ಆಗರಳೆ, ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು
ಅವಳು ನನ್ನ ಯಜಮಾನಿಯಾದ ಸಾರಾಯಳ ಬಳಿಯಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದಳು. ಅದಕ್ಕೆ ಯೆಹೋವನ ದೂತನು, ನೀನು ಯಜಮಾನಿಯ ಬಳಿಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗಿ ಅವಳಿಗೆ ತಗ್ಗಿ ನಡೆದುಕೋ ಅಂದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சாராய்க்கு ஒரு இந்த கொடுமை தாங்க சில சமயத்துல நம்மளுக்கு அது நேரிடும். ಅಲ್ಲಿ ಸಾರಳು ಕೊಡತಕ್ಕಂಥ ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಲಾರದೆ ಅವಳು ಹೋಗ್ತದೆ. ನಮಗೂ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಸಂದರ್ಭಗಳು ಆದ ಬರುತ್ತದೆ. வேலை செய்யற பாஸ் வேலையில எடுத்துட்டு நம்ம பாஸ் சிறுமி ரொம்ப கொடுமையா நடத்துவாங்க தான். ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು சில சமயத்துல நம்மள வளர்ச்சியை கண்டு அவர்களுக்கே பொறாமாயி நம்ம மேல ரொம்ப கொஞ்சம் ஹார்டா தான் நம்ம நடத்துவாங்க. ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕಂಡು ನಾವು ಉನ್ನತವಾಗಿ ಬರ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನೋಡಿ ಅವರೇ ಕಠಿಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. சில சமயம் ரிலேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சி கண்டு பொறாமைனால சில காரியங்களை செய்வார்கள் தான். ಕೆಲವು ಸಂಬಂಧಿಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆ ಕೊಂಡು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. அதுக்காக நான் வனாந்தரத்துல ஓடுறேன், எங்கேயாவது ஓடி போய் நான் சாவறேன்னு சொன்னாங்க எப்படி? ಆಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಾದ್ರೂ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಹೇಗೆ? உலகம் அப்படிதான் இருக்குங்க. ಲೋಕವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனே சகோதரியே, ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, இங்க தூதர் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ದೇವದೂತನು ಹೇಳ್ತಾನೆ, நீ உன் நாச்சியார் இன்றைக்கு திரும்ப போய் அவள் கையில அடங்கி இரு. ನೀನು ನಿನ್ನ ಯಜಮಾನಿಯ ಬಳಿಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗಿ ಅವಳಿಗೆ ತಗ್ಗಿ ನಡೆದುಕೋ. ಅಲ್ಲಿ ಯಜ್ಬೇಲಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆ. நீ செஞ்சதுக்கு பதிலா நானும் உனக்கு செய்ய போறேன், ನೀನು ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவனுக்கு சவால் விடுறான். ಆತನಿಗೆ ಸವಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾಳೆ. உடனே இந்த மனுஷன் இல்லைங்களா, அவனு ஒரு மனுஷன் தானே, ಅವನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಾನೆ. அவன் பயந்து போய் ಆತನು ಭಯಪಟ್ಟು ಹೋಗಿ ஓடி போய் ஒரு கெபில போய் உட்காந்துக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗಿ ಒಂದು ಗವಿಯಲ್ಲಿ ಆತನು ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 ಅರಸು 19ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்க உனக்கு என்ன வேலை, என்ன காரியம் என்று சொன்னார். ದೇವಗಿರಿಯಾದ ಓರೋಬಿಗೆ ಮುಟ್ಟಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗವಿಯಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡನು. ಆಗ ಅವನಿಗೆ ಯೆಹೋವನಿಂದ, ಎಲಿಯನೇ, ನೀನು ಇಲ್ಲೇನು ಮಾಡುತ್ತಿ ಎಂಬ ವಾಣಿಯು ಕೇಳಿಸಿತು. பாருங்க, அவர் ஓடுனதால தப்புன்னு அவர் சொல்ல முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியாது. ಅವನು ಓಡಿ ಹೋಗೋದ್ರಿಂದ ಅವನು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಾಗತ್ತಾ? ಆಗೋದಿಲ್ಲ. தன் பிராணி பாதுகாக்க ஓடிடுறான் பாருங்க. ಆತನು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆனா தேவனுடைய ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டா தேவன் அவன் மூலமாக அவனுக்கு திட்டத்தை நிறைவேற வரைக்கும் விடவே மாட்டார். ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆತನ ಆಲೋಚನೆ ನೆರವೇರುವ ತನಕ ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ಬಿಡೋದಿಲ್ಲ. தலைவலிக்கு ஆண்டவரே, அங்க போனா இங்க ஒரே சண்டை, ஒரே குழப்பம், ஆண்டவரே நான் போலன்னா கூட விடவே மாட்டார். ದೇವರೇ ಒಂದೇ ಜಗಳ, ಅಲ್ಲಿ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ ಇದು ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ, ನೆಪಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ದೇವರು ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. போதும் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செஞ்சது நான். ದೇವರೇ ಸಾಕು, ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದು. Enough is enough. ದೇವರೇ ಇದಕ್ಕೆ ಸಾಕು, ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸಾಕು. கெபில போய் உட்காந்துக்கிறான் ஆண்டவரே. கெபில குகையில போய் ಆತನು ಹೋಗಿ ಒಂದು ಗವಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனா வேதம் தெளிவா சொல்கிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அங்கேயும் தேடின்னு போயிடுறாரு பாரு. ಅಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. விடுவாரா? விட்டபாடு இல்ல. ಅಲ್ಲಿ ಬಿಡೋ ಪರಿಸ್ಥಿತಿಯೇ ಇಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நோ மேட்டர் வாட் இஸ் யுவர் ஏஜ், ನಿನ್ನ ವಯಸ್ಸು ಎಷ್ಟಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಅದೊಂದು ಪ್ರಶ್ನೆಯೇ ಇಲ್ಲ. உனக்கு பலம் இருக்குதா பலம் இல்லையா ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ನಿನಗೆ ಬಲವಿದೆಯಾ ಬಲವಿಲ್ಲೋ ದೇವರು ನೋಡೋದಿಲ್ಲ. அவருடைய பலம் நம்மள பூர்ணமா விளங்குறதுனால, ಆಮೇಲೆ ಆತನ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ಪ್ರಕಟವಾಗೋದ್ರಿಂದ விடவே இல்லை அவர் பாருங்க. ಆತನ ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. அவர் நினைச்சாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போதும்னு சொல்லி. ಆತ ನೆನೆಸಿಕೊಂಡು ಕೆಲವು ಸಮಯ ನಾವು ಸುಧಾರಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ போயிட்டு ஆண்டவர் அங்க கூப்பிட்டு பாருங்க, அங்க போய் சந்திக்கிறாரு அவனை. ದೇವರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂಡ ಆತನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான், அதற்கு அவன் சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன் என்று சொல்லி அவனுடைய நிலைமைகளை எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ಅವನು ಅದಕ್ಕೆ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ದೇವರೇ, ಯೆಹೋವನೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ನಿನ್ನ ನಿಬಂಧನೆಯನ್ನು ಮೀರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಭಕ್ತಿಯಿಂದ ಹೇಳ್ತಾನೆ. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அந்த இடத்துக்கு முன்னாடி பூமி அதிர்ச்சி வருது, எல்லாம் வருது. ಅಲ್ಲಿ ಭೂಕಂಪವಾದ ನಂತರ ಸಿಡಿಲುಂಟಾಯಿತು, ಇದರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಈ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ. அது எலியா கேட்டபோது தன் சால்வையினாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ಅದರಲ್ಲಿಯೂ ಯೆಹೋವನಿರುವಲ್ಲಿ ಕಡೆಗೆ
ಮಂದ ಮಾರುತ ಶಬ್ದವು ಅದನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಎಲಿಯನು ತನ್ನ ಕಂಬಳಿಯಿಂದ ಮೋರೆಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗಿ ಗವಿಯ ದ್ವಾರದಲ್ಲಿ ನಿಂತು, ಆಗ ಎಲಿಯನೇ, ನೀನು ಇಲ್ಲೇನು ಮಾಡುತ್ತೀ ಎಂದು ವಾಣಿಯು ಕೇಳಿಸಿತು. பிறகு அவன் சொல்றான், நடந்ததெல்லாம் சொல்றான். ಅಲ್ಲಿ ನಂತರವಾಗಿ ನಡೆದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ಆದರೂ ಕೂಡ ಅದು ದೇವರು ಯಾವುದನ್ನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ. 15ஆம் வசனம் சொல்றது, ಅಲ್ಲಿ 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் அசகேலை சீரியா மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ನೀನು ಬಂದ ದಾರಿಯಿಂದ ಹಿಂದಿರುಗಿ ದಮಸ್ಕದ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ பின்பு நிம்சின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ಅಜಏಲನ ಅರಾಮ್ಯರ ಅರಸನನ್ನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸು. ನಿಶ್ಚಿಯ ಮಗನಾದ ಯೆಹೂವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲರ ಅರಸನಾಗಿ ஆபேல் மே கோலாய் ஊரானாகிய சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ಆಬೇಲ್ ಮೊಲೋದನ ಶಾಪಾಟನ ಮಗನಾದ ಅಲ್ಲಿಂದ ಎಲಿಷನನ್ನು ನಿನಗೆ ಬದಲಾಗಿ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸು. அப்புறம் என்னென்ன நடக்கணும்னு சொல்லிடுறாரு. ಆಗ ಏನೇ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾರೆ, ஆனாலும் அவன் சொல்றான், நான் ஒருத்த மாத்திரம் தான் மீதி ஆகுறேன் ஆண்டவரே அப்படின்னு. ದೇವರೇ, ನಾನು ಒಬ್ಬನೇ ಉಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் முடிய 7000 பேர் இஸ்ரவேலில மீதியாக வைத்திருக்கிறப்பான்னு சொல்றாரு. ಆದರೆ ಬಾಳನ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳದೆಯೋ ಅದನ್ನು ಮುದ್ದಿಡದೆಯೂ ಇರುವ 7,000 ಮಂದಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಉಳಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. அப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட 169 168 கிலோமீட்டர் நடந்து போய்கிறார் பாருங்க அந்த மனுஷன். ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 120 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಆತನು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. ஏன்னா இருக்கிறதுக்கும் தமஸ்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் இருக்கும், எனக்கு தெரியல கிட்ட, அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ದಮಸ್ಕ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾದ್ರೆ ಸುಮಾರು 170 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனாலும் பாருங்க, அந்த வயதான ஒரு தீர்க்கதரிசி நடந்தே போயிருக்கிறான் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಅಷ್ಟು ವಯಸ್ಸಾದಂತ ಪ್ರವಾದಿ ಆತನು ನಡೆದುಕೊಂಡೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. என்னைக்கு ஆண்டோட சத்தம் அவன் தெவில தொனிச்ச உடனே, ಯಾವಾಗ ದೇವರ ಶಬ್ದ ಆತನಿಗೆ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು, அவனுடைய பலவீனெல்லாம் அவனை விட்டு நீங்கி, ಆಮೇಲೆ ಆತನ ಬಲಹೀನತೆ ಎಲ್ಲ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ, பாருங்க அவ்வளோ மைல் நடந்து போலாம் பாருங்க. ಅಷ್ಟು ನೋಡಿರಿ, ಆತನು ಅಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಆತನು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் வசனம் ஒண்ணு போதுங்க உங்களை பலப்படுத்துது. ಆಮೆನ್. ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಸಾಕು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ. நீ சோர்ந்து போயிருக்கலாம் சகோதரனை, இல்லைன்னு சொல்லல. ನೀನು ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ ಸಹೋದರ. ஆண்டோட ஒரு சத்தம் உன் வாழ்க்கை தொடிக்கும் என்றால், ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಶಬ್ದ ನಿನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸೋದಾದ್ರೆ, உன் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுகிற அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை உன் செவிகளை தொடிக்கும் என்றால், ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಶಬ್ದ ನಿನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸೋದಾದ್ರೆ, அதுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவாய் என்றால், ನೀನು ಅದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗೋದಾದ್ರೆ, உன் வாழ்க்கையை தலைகளாக ஆண்டவர் மாற்றுவார். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. நீ நினைச்சுக்கலாம், போதும் ஆண்டவரே, ನೀನ್ ನೆನೆಸಿರಬಹುದು ದೇವರೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. இல்ல பிரியமானவர்களே, ಇಲ್ಲ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, பாருங்க, அப்புறம் பாருங்க, அந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சபடினால்தான் ಅನಂತರವಾಗಿ ಎಲಿಯಾ ಪ್ರವಾದಿಯು ಆ ದೇವರು ಹೇಳಿದ ರೀತಿಯೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ. அக்னி ரதம் வந்து அவர் அழகா தூக்கிட்டு போயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಅಗ್ನಿಯ ರಥ ಬಂದು ಆತನನ್ನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தான் இன்னும் வல்லமையாக தேவனத்தை பயன்படுத்துறாரு. ಅನಂತರವಾಗಿ ದೇವರು ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಲವಾಗಿ ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು. தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க போதும் ஆண்டவரே. ದಯಮಾಡಿ ಯಾರು ಹೇಳಬೇಡ್ರಿ ದೇವರೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ದಯಮಾಡಿ ಹೇಳಬೇಡ್ರಿ. இனிமேதான் இருக்குது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது. ಇನ್ನು ಮುಂದೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. பாருங்க, அது இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டோம்னா என்னன்னா நன்மை வருது பாருங்க. ದೇವರು ಹೇಳ್ತಕ್ಕಂತ ನಿಯಮಗಳನ್ನು ಕೇಳೋದಂತೆ ಯಾವ್ಯಾವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ ನೋಡ್ರಿ. அவர் அதை கேட்டு நம்ம நடந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை கேட்டு ಅದನ್ನು ಕೇಳಿ ನಡೆದರೆ ಸಾಕು, ಬೇರೇನು ಮಾಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் வழி நடத்துவராக இருக்கிறார். ದೇವರು ಮಾರ್ಗ ತೋರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னொரு மனுஷனை குறித்து போடப்பட்டிருது உங்களுக்கு தெரிஞ்ச மனுஷன் தான். ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ ಮನುಷ್ಯನೇ பரிசுத்த பவுல். ಪರಿಶುದ್ಧನಾದಂತ ಪೌಲನು. அவன் வேற ஒரு மிஷனுக்காக போயினுக்கிறான். ಆತನು ಬೇರೆ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படியாவது கிறிஸ்துவங்களை பிடிச்சி அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போயினுக்கிறான். ಹೇಗಾದರೂ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಹಿಡಿದು ಆತನನ್ನು ಹಿಂಸಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் விடுவார பாருங்க. முதல்ல ஆகார் ஆண்டவர் அறியல, ஆனால் அவளை போய் சந்திக்கிறார். அவனை ஒரு பெரிய ஜாதி ஆகிறதுக்கு அவனுக்கு பிளானை வச்சு ಅವಳ ಪಾದಕಾಕ್ರಾರ ಆಂಡವರು. ಅಲ್ಲಿ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಾರ ನೋಡ್ರಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ಆಗಾರನನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ಆಕೆಯನ್ನು ಕಂಡು ಒಂದು ಮಗು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவள் மூலமாக செய்கிறார்.
ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ரெண்டாவது பகவனா எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரன். ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ದೇವರ ಪ್ರವಾದಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಸೇವಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲೀಷಾ ಪ್ರವಾದಿ. அவனுக்கு ஒரு மோசமான நிலைமை வந்தது கூட பாருங்க. அவனை தடுத்து அவனை வெளியே வர அந்த கெபிலிருந்து வர சொல்லி வெளியே வர சொல்லி ಅಲ್ಲಿ ಆ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲಿಯನ್ನು ಆ ಗವಿಯಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ಕುಳಿತಿರುವಾಗ ಆತನ ಹೊರಗಡೆ ಬರುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. அப்புறமா பேசி ಅನಂತರವಾಗಿ ಮಾತನಾಡಿ அவன் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்ய வச்சு ಆತನು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡಿಸಿ அக்னி ரதத்துல அப்படியே எடுத்துட்டு போயிடறாரு. ಆಮೇನ್ ಅಗ್ನಿಯ ರಥದಲ್ಲಿ ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. இப்ப இந்த மனுஷன் பாத்தீங்களா, ಈಗ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ಗಮನಿಸೋದು தேவனுக்கு விரோதமா நிக்கிற மனுஷன், ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா செயல்படுற மனுஷன். ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಆತನು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ. ஆனால் விரோதிகள் என்று நாம நினைக்கலாம், ವಿರೋಧಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಬಹುದು. ஆனா ஆண்டவர் யாரை எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ಅಲ್ಲಿ ದೇವರು ಯಾರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. இப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை என்ன சொல்றாரு, கூப்பிடுறாரு. ಈಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆತನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. 3ஆம் வசனம் சொல்கிறது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவன் பிரணயமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಅವನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ದಮಸ್ಕದ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರಲು ಪಕ್ಕನೆ ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಒಂದು ಬೆಳಕು ಅವನ ಸುತ್ತಲೂ ಮಿಂಚಿತು. ಅವನು ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು, ಸೌಲನೇ ಸೌಲನೇ, ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತಿ ಎಂದು ಹೇಳುವ ವಾಣಿಯು ಕೇಳಿದವನು. அவன் 5ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ಅವನು ಕರ್ತನೇ ನೀನ್ ಯಾರು ಎಂದು ಕೇಳಿದಕ್ಕೆ ஐடென்டிஃபை பண்ணிட்டுக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಆತನು ಗುರುತಿಸಿದ್ದಾನೆ. ஏதோ ஒரு சத்தம் வருது, இது சாதாரண சத்தம் இல்லையா? ಯಾವುದೋ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ, ಅದು ಸಾಧಾರಣವಾದ ಶಬ್ದವಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಲೆಟ್ ಮಿ ಕನ್ಫರ್ಮ್, ಇದು ಯಾரோட சத்தம்னு கேக்குறான். ಅದು ಯಾರ ಶಬ್ದ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாமே என்றார். ಕರ್ತನೇ ನೀನ್ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಕ್ಕೆ ಕರ್ತನು, ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಂತ ಯೇಸುವೆ ನಾನು ನೀ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನನ್ನು ತಾನು ಪ್ರಕಟಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மனசு வச்சுதான் ஒரு நொடியில் பஸ்மமா மாற்றிருக்கிறார் ஆண்டவர், சாவடிச்சிருக்கலாம் அவனை. ದೇವರು ಮನಸ್ಸು ಮಾಡಿದರೆ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕಿರಬಹುದು. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಕನಿಕರದಲ್ಲಿ ಆತನು ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். ಆತನು ಕನಿಕರ ತೋರಿಸಲು பரலோக மேன்மை விட்டு இறங்கி நம்மோடு கூட இருந்து நம்மோடு ನಳಿ ನಡೆಸುம்படியாக வந்தவர். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಳಿದು ಬಂದಂತ ದೇವನು. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. தன்னை பாருங்க, தாராளமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ದೇವರು ಧಾರಾಳವಾಗಿ ಆತನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. நீ துன்பப்படுத்தி ஜனங்களை நினைச்சுக்கிறப்பா, ನೀನು ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಬೇಕಾಗಿ ನೆನೆಸಿದ್ದಿ, ஆனா நீ ஜனங்களை இன்பப்படுத்த என்னை நீ துன்பப்படுத்துகிறாய். ನೀನು ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ என்று ಇದ್ದಿ சொல்லி அவனோட பேச ஆரம்பிக்கிறார். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಆತನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். ಆತನು ಭಯಪಟ್ಟು ತಕ್ಷಣವಾಗಿ ಆತನು ಕೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀನು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಿ. பாருங்க, அவங்க 2 பேரும் ஆண்டவர் சொல்ற மாதிரி செஞ்சு தங்கள் பிராணங்களை பாதுகாத்துக்கொள்ள தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறாரு. ಅವರಿಬ್ಬರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಕಿವಿಗೊಟ್ಟು ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆದು ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ಅವರು ರಕ್ಷಿಸಿಕೊಂಡ್ರು. ஆனா இவன் பாருங்க ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಯಾಟಗರಿ. ಇವರು ಆತನು ಈತನನ್ನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ವ್ಯಕ್ತಿತ್ವ. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀನು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಿ. ஒரு நொடி பொழுதுல ஒரு மாறுறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಆತನು ಬದಲಾಗ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. அந்த வார்த்தை தாங்க. ಆ ಮಾತೆ ನೋಡ್ರಿ. இது வரைக்கும் அவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. ಇದುವರೆಗೂ ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರು. இவன் பாருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ಆದ್ರೆ ಈತನನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ, ದೇವರೇ ನಾನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನ್ ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಿ. இப்ப ஆண்டவர் அதான் கேட்கிறார். ಈಗ ದೇವರು ಅದನ್ನೇ ಕೇಳುತ್ತಾರೆ. இந்த மாதிரி மனிதர்களை தான் ஆண்டவர் தேடுறாரு. ಈ ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯರನ್ನೇ ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஏன் பவுல் அவ்வளவு வல்லமா எடுத்து பயன்படுத்துறாரு? ಯಾಕೆ ದೇವರು ಪೌಲನನ್ನು ಅಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಎತ್ತಿ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿದ್ರು? ஏன்னா அவன் கேட்ட கேள்வி அந்த மாதிரி. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಕೇಳಿದಂತ ಪ್ರಶ್ನೆ ಆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ದೇವರೇ ನಾನೇನು ಮಾಡಬೇಕು? சொல்ல நான் செய்யறேன். ದೇವರೇ ನೀನು ಹೇಳು, ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. இந்த ಟರ್ನಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ இதுதாங்க. ಟರ್ನಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ இதுதான். ಇದೇ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ.
தலைகீழா மாறிடுச்சு. ಅದು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனை கொண்டு தேசங்களை தேவன் மாற்றினார். ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರು ದೇಶಗಳನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. அநேக ரகசியங்களை தேவன் அவரே சொல்லி கொடுக்கிறார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ರು. அவன் போற இடங்களெல்லாம் அவர் எழுப்புதல். ಅವನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ. எல்லா ஜனங்கள் மாற ஆரம்பிக்கிறாங்க. ಎಲ್ಲಾ ಜನರು ಬದಲಾವೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு ஜனங்களையும் அவன் புரிந்து கொள்றான் பாருங்க. ಒಬ್ಬೊಬ್ಬ ಜನರನ್ನು ಆತನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ಅವರಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರ್ತಾನೆ. அதான் சொல்றான், யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நான் எல்லாவற்றுக்கும் எல்லாவா மாறினேன். ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ವಾಕ್ಯದ ನಾವು ನೋಡ್ತೇನೆ, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಯೆಹೂದ್ಯನಿಗೆ ಯೆಹೂದ್ಯನಾಗಿಯೂ ಗ್ರೀಕನಿಗೆ ಗ್ರೀಕನಾಗಿಯೂ ನಾನು ಎಲ್ಲಾ நான் ವಿಧದಲ್ಲಿ எப்படியாவது சிலருக்கு ஆதாயப்படுத்தப்படும்படியாக நான் எல்லாவற்றுக்கும் மாறிடப்பா. திஸ் இஸ் மை காலிங். ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಲ್ಲವಾಗಿಯೂ ನಾನು ಬದಲಾಗುತ್ತೇನೆ. ಇದೇ ನನ್ನ ಕರೆಯುವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் பாருங்க, தேசங்கள் ஆண்டவர் பக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. ಆದ್ದರಿಂದಲೇ ದೇಶಗಳೇ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡಿತ್ತು. இஸ் டிராவல் மெனி கிலோமீட்டர்ஸ். எவ்வளவு தூரத்துக்கு போனானே தெரியல. ಆತನು ಅನೇಕ ಕಿಲೋಮೀಟರ್ ಗಟ್ಟಲೆ ಆತನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದನು. ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಗಟ್ಟಲೆ ಆತನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சில பேர் கேக்குறாங்க, ನೀವು அங்கிருந்தா வரீங்க? ಕೆಲವರು ಕೇಳುವುದಾದ್ರೆ, ನೀನು ಅಷ್ಟು ದೂರದಿಂದ ಬರ್ತೀಯಾ? 30 கிலோமீட்டர் இருந்து வரீங்களா? 20 ಕಿಲೋಮೀಟರ್ ಇಂದ ಬರ್ತೀರಾ? 40 கிலோமீட்டர் இருந்து வரீங்களா? 40 ಕಿಲೋಮೀಟರ್ ಇಂದ ಬರ್ತೀರಾ? ஐயோ, இந்த மனுஷன் போய்கிறத பார்த்தா ஒண்ணுமே நாம செய்யாத மாதிரி இருக்குது. ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೇವೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜனங்க நம்ம பாக்குறோம் பாருங்க, பாவம் அவர் அங்கிருந்து வராரு அப்படின்னு சொல்றோம். நல்லதுதான், பரிதாபம் இருக்கு. ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾರೆ, ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா இவர் எங்கெங்க போனாருன்னே தெரியல. சமுத்திரத்துல போய்கிறாரு, அங்க நாசம், எல்லா இடத்துலயும் எல்லாம் அடிபட்டுக்கிறாரு. ಆದ್ರೆ ಇವರನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಓಡಿದ್ದಾರೆ, ಸಮುದ್ರದಲ್ಲೆಲ್ಲ ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு வாய்ப்புகளை தேவன் சுமூகமா மாட்டி கொடுத்திருக்கிறார். ಆದ್ರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಮಾಡಿಪಡಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒரு வார்த்தை, ಈ ಒಂದು ಮಾತು, அவன் தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தபடினால, ಆತನು ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபடினால, ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಕೇಳಿದ್ದರಿಂದ, தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ಆಮೇಲೆ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. பாருங்க, அவர் மால்டா என்ற ஒரு தீவுல போய் ஒதுங்கினான். மால்டா என்ற தீவுல போய் ಆತನು ஒதுங்கினான். ಮಾಲ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದನು. ஒரு 3-4 நாள் இருந்துக்கிறாங்க. ಅದನ್ನು 3-4 ದಿವಸ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு அந்த மால்டா தீவு 100% கிறிஸ்தவர்கள். ಅಲ್ಲಿ ಮಾಲ್ಟಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದ್ವೀಪದಲ್ಲಿ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಕ್ರೈಸ್ತರಿದ್ದಾರೆ. இஸ்பானியா தேசத்துக்கு போறான், ஸ்பெயினுக்கு போறான். ಅಲ್ಲಿ ಸ್ಪೇನ್ ದೇಶಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ. ரொம்ப நாள் ஒண்ணு போல, கொஞ்ச நாள் தான் போயிருக்கிறான். அங்க பார்த்தா நிறைய கிறிஸ்தவர்கள். ಆತನು ಬಹಳ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಉಳಿಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಕೆಲವು ದಿನಗಳು ಮಾತ್ರ ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಅಧಿಕವಾದ ಕ್ರೈಸ್ತರಿದ್ದಾರೆ. போற இடங்களில் கொஞ்ச நாள் இருந்தாலும், ಆತನು ಹೋದಂತ ಸ್ಥಳದಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಮಾತ್ರ ಇದ್ದನು. சில இடங்களில் நிறைய நாளே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறார். ಆತನು ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಅಧಿಕವಾದಂತ ದಿನಗಳೇ ಕಳೆದಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடினால, ಆ ಮಾತಿಗೆ ಆತನು ಕಿವಿಗೊಟ್ಟಿದ್ದರಿಂದ தேவன் அவன் மூலமாக பெரிய காரியங்களை செஞ்சார். ದೇವರು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, 3 பேர் ಉದಾಹರಣೆகளை ಆண்டவர் சொன்னார். 3 ಜನರನ್ನು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನೋಡಿದೆವು. ಒಂದು ಆಗಾರ್, ಆಗರಳು, எலியா தீர்க்கதரிசி, ಪ್ರವಾದಿಯಾದಂತ ಎಲಿಯನು, பரிசுத்த பவுல். ಪರಿಶುದ್ಧನಾದಂತ ಪೌಲನು நம்ம முன்னாடி எப்பவுமே நிக்கிறாங்க. ನಮ್ಮ ಮುಂದೆ ಯಾವಾಗಲೂ ನಿಂತಿದ್ದಾರೆ. அழிவுக்காக நின்றவர்கள் இவங்க 2 பேரும். அவங்க ஆகாருக்கு அழிவை தேடி ஓடினாள். ಆಗರಳು அந்த ನಾಶವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಓಡಿದಳು. ஆனால் தேவன் அழிவிலிருந்து தப்பித்து ஆண்டவர் வார்த்தை செவி கொடுத்தபடினால அவளை பாதுகாத்து ஒரு பெரிய ஜாதியாகும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். ಅಲ್ಲಿ ಆ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಆಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟಿದ್ರಿಂದ ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. இங்க ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்த மனிதன், ಇಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ದೊಡ್ಡ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದಂತ ಮನುಷ್ಯನು, தன் பிராணனை பாதுகாத்து கொள்ள ஓடின போது ಅಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த கெபியில போய் அவனுக்கு சந்திச்சு, ಆ ಗವಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂಡ ಆತನನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸಿ அவனை திடப்படுத்தி, ಆತನನ್ನು ದೃಢಪಡಿಸಿ இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு, ಇನ್ನು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಸಿ அவன் பிராணனுக்காக ஓடினான். ಆತನು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನುಕೋಸ್ಕರ ಉಳಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡಿದನು. அவன் உயிரோட ரதத்தில் கொண்டு போயிட்டார். ಆತನನ್ನು ಜೀವಂತವಾಗಿಯೇ ಅಗ್ನಿ ರಥದಲ್ಲಿ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. இங்க ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமா நின்ன மனுஷன், ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಂತ ವ್ಯಕ್ತಿ, அவனை சந்திக்கிறாரு, ಆತನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ, அவனோட பேசுறாரு, ಆತನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அப்படியே தலைಗೆ நான் என்ன செய்ய ஆண்டவரே சொல்லிடும், நான் பார்த்துட்டேன்,
உண்மை ஜீவனில் தரிசனத்தை நான் பார்த்துட்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்டுட்டேன், இது போதும் எனக்கு நீ என்ன செய்வேன் சொல்றேன்னு கேட்கிறான். ದೇವರೇ, ನಾನು ಜೀವಂತವಾಗಿರುವಾಗಲೇ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟೆ, ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿಬಿಟ್ಟೆ, ನಾನು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾನೆ. உடனே தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ದೇವರು ತಕ್ಷಣವಾಗಿ ಆತನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடு குறை வச்சாரா? ದೇವರು ಆತನಿಗೆ ಊಟದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಕೊರತೆ ನಿಟ್ರಾ? அவங்கவுங்க எல்லா ஃபீல்டிலும் சிறந்து விளங்கின மனிதர்கள். ಆತನು ಎಲ್ಲಾ ಹಂತಗಳಲ್ಲಿಯೂ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದು ಬಂದಂತ ವ್ಯಕ್ತಿ. ஆனால் தேவன் பெரிய காரியங்களை செஞ்சார். ಆದರೆ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இந்த வார்த்தை டெய்லி நம்ம ஆண்டவர் வார்த்தை கேட்டுன்னு தாங்க இருக்கிறோம். ನಾವು ಪ್ರತಿ ದಿವಸ ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. செவிட்டு விரியனை போல நாம் இல்லாதபடி, ಕಿವಿಗೆ ಬೀಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇರದ ಹಾಗೆ நம்ம என்ன பண்ணோம்? ಇನ್ನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ದೇವರೇ, ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀನು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಿ? அந்த ஊழியக்காரர் சொன்ன பகிர்ந்து கொண்டார். ಆ ದೇವ ಸೇವಕರು ಅಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಂಡ್ರು. ஐ வாண்ட் டு டேக் எ லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட். ನಾನು ಬಲಕ್ಕೆ ತಿರುಗಬೇಕಾಗಿತ್ತು. ஆண்டவர் சொன்னார் டேக் எ லெஃப்ட் ஹேண்ட். ನೀನು ಎಡಕ್ಕೆ ತಿರುಗಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. அந்த டர்னிங் தாங்க ಆ ತಿರುವೆ அநேக ஆத்மாக்களை நாம் ரட்சிக்க முடியும். ಅನೇಕ ಆತ್ಮಗಳ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿತು. நீங்கள் நம்ம ஜீவனோடு இருக்க முடியும். ನಾವು ಜೀವಂತವಾಗಿರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. May God bless you all. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. பொம்மாக ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஹalleluya 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 ஹalleluya. வழிதுவே இதிலே நடவுங்கள் என்கிறதானே தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ಮಾರ್ಗವಿದುವೆ, ಇದರಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದೇವರ ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತದೆ. சத்தம் கேட்டாலும் ஒரு சிலர் மாத்திரமே அதை கேட்கின்றார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ಅಲ್ಲಿ ಮಾರ್ಗವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಶಬ್ದವನ್ನು ಕೆಲವರು ಮಾತ್ರವೇ ಕೇಳುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳುತ್ತವೆ. ஹalleluya. அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆடுகளாய் இருப்போமே என்றால் நாம் தேவனுடைய சத்தத்தை நிச்சயமாய் கேட்டு அதன்படி நடப்போம். ನಾವು ದೇವರ ಕುರಿಗಳು ಆಗಿರುವುದಾದರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಆ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ ಹೇಳುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೀತೇವೆ. தேவன் காட்டுறதானே பாதையிலே தேவன் சத்தத்தின்படி நடப்போமே என்றால் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ದೇವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವುದಾದರೆ, ದೇವರು ಹೇಳುವಂತ ಸ್ವರವನ್ನು ಕೇಳುವುದಾದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். ನಿನ್ನನ್ನು ಬಾಲವಾಗಿ ಅಲ್ಲ, ತಲೆಯಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஏசையா மக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கப்பா. நீரே பாத்திரராய் இருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் உடைய சத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு காதுகளே தொனிக்க நீ கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தத்தை கேட்டதன்படி நடக்கிறதான பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. ஆண்டவர் வேதத்திலே 3 பேரை நாங்கள் கவனித்தோம். அவர் உடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவரே, ஒரு சாதாரணமாய் இருந்த மனுஷர்களை கர்த்தாவே நீர் அப்படியாக மேன்மைப்படுத்தினீர். ஆண்டவரே, எப்பொழுது ஒரு மனுஷன் உடைய சத்தத்தை கேட்கின்றானோ அதன்படி நடக்கின்றானோ தேவரீர் அவனையே நீர் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துவதை நாங்கள் கர்த்தாவே கவனித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்க வேண்டும் என்று நாங்கள் அநேக நேரங்களில் மன்றாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆனாலும் கூட உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாகுவது இல்லை. இன்றைக்கு சுவாமி, எங்களுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்பதற்கு பதிலாக உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட கூட கர்த்தாவே நீ இடைப்பட்டிருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினம் உம்முடைய சத்தத்துக்காக காத்திருக்க அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆம் ராஜா, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதானே உம்முடைய தாசனை வல்லமையாய் எடுத்து இன்னும் உபயோகப்படுத்தும் ஆசீர்வதியும் அவரும் குடும்பத்தையும் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே கேட்க போகிறதானே எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் சாமத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக. இதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உம்முடைய சத்தம் அவருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். அவரோடு நீ இடைப்படும் நீர் பேசுவீராக. உம்முடைய ஜனங்களை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கின்றோம்
எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமீன். ನನ್ನ ಮನವೇ ಯಗುನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಪವಿತ್ರ ನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯಗುನ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್.